மணி பக்கத்துல வந்துட்டாங்க போல இருக்குடா. இனிமே நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. தானா வரக்கூடாதுன்னு இருக்கு போல. என்ன பண்றது? மாயா நீ கிளம்பு கண்ணு. ஆமாம்மா. பாட்டி கதிரு கதிர் வந்துட்டாமா. பேராண்டி வாடா வாடா வாடா. வாடா. சூப்பர். டேய் கதிரு, என்னடா இப்படி வேத்து விறுவிறுத்து வந்திருக்க? டேய் சீனு, பாத்தியா நம்ம சொன்ன வந்துட்டா பாத்தியா? பேராண்டி பொண்டாட்டி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்த உடனே அவளுக்காக இம்புட்டு வேகமா வாங்கிட்டு வந்திருக்கியாக்கும். ஏண்டா அம்புட்டு பாசமா அவன் மேல என்ற ராசா. நான் தான் சொன்னேன்ல பாட்டி, அவன் தனாவுக்காக என்ன வேணாலும் செய்வான். அம்மா தனாவை கூப்பிடுமா. அவ புருஷன் அவளுக்காக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியட்டும். பாட்டி பாட்டி இருங்க, இத நான் வாங்கிட்டு வந்தேன்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் வாங்கிக்கவே மாட்டா. அதுவும் சரிதான், அவ ராங்கிக்காரியாச்சே. நீ வாங்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா அவளே மறுபடியும் இதை போட்டு உடைச்சிருவா. வேண்டாம் வேண்டாம் இரு. தனா, ஏ தனா, வா. என்ன பாட்டி? வா இங்க வந்து நெல்லு. பாட்டி நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. இங்க பாருடி, முளைப்பாரி வந்துருச்சு. இது எப்படி பாட்டி? அது நீ கண்ணு கலங்கனா இவன் தாங்குவானா? என்னது? ஏய் என்ன சொல்றேன்டி, தாங்க முடியலடி. இந்த பாட்டியால தாங்க முடியுமா? அதான் கோயிலுக்கு போன் போட்டு இத வர வச்சேன். இங்க பாருடி, உனக்காக உன்னை பாதுகாக்கிற ஒருத்தன் எடுத்துக்கிட்டு வந்தான். என்னது? ஏய் கருப்பண்டி, கருப்பனே உனக்காக எடுத்துட்டு வந்திருக்க. ஐயா என்ன நீ சும்மா வளவளன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? எல்லாரும் வந்துட்டாங்க, நேரம் வச்சு நீ முதல்ல உட்காரு. உட்காரு கண்ணு. இந்தா நல்லபடியா மருமகனுங்க கொண்டு போய் சேர்க்கணுமா? சாமி கிட்டக்க வந்துருச்சு, எந்திரமா. வாங்க வாங்க. பயர் போட்ட கையில் ஒச்சே பிணி ஒழியும் அம்மா. அம்மனுடைய வளையல் கேட்கறவங்க கேட்கலாம். ஆரம்ப விலை 100 ரூபாய். 200 200 400 400 ஒரு தரம். 500 500 ஒரு தரம். 500 500 ஒரு தரம். 500 ரெண்டு தரம். 500 மூணு தரம். பாரு வாமா வாமா. பாட்டி என்ன பண்றாங்க? அதுவா, அது ஒண்ணு இல்ல கண்ணு, வளையல் எல்லாம் இது இந்த கோயில்ல ரொம்ப விசேஷம். ஆரம்ப விலை 100 ரூபாய். அம்மனுக்கு சாத்தின வளையல ஏலம் விடுவாங்க. ஒரு தரம். நீங்க புதுசா வர கல்யாணம் ஆயிருக்கீங்க, புருஷன் கையால வாங்கி போட்டா ரொம்ப விசேஷமாக்கும். சீனு வாங்கடா. என்னது நான் வாங்கணுமா? ஏண்டா
எல்லாத்துக்கும் உன்னை வெத்தலை பாக்கு வச்சா கூட்டு போவாங்க. போய் வாங்கடா. 200 ரூபா. 300. 300 ஒரு தரம். 400. 400. 500. 500. 500 ஒரு தரம். 1000 ரூபா. 1000 ரூபாயா? 1000 ரூபா ஒரு தரம். 1000 ரூபா ரெண்டு தரம். 1000 ரூபா மூணு தரம். அப்பா 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 பணத்தை போடுறா. கொடு. அப்பா 1000 ரூபா. இந்தாங்க. நல்லது. நன்றிங்க. நன்றி. டேய் சீனு, இந்தாடா. இந்தா வளையல போட்டு விடுறா. அப்பா 1000 ரூபாய்க்கு யாராவது வளையல் வாங்குவாங்களா? டேய் கடையை போட்டுருக்கலாம்ப்பா. டேய் இது அம்மனுக்கு சாத்தின வளையல். இதுல கணக்கெல்லாம் பார்க்க கூடாதுடா. போய் போட்டு விடுறா. போடுங்கறல போட்டு விடு. அப்பா இதுக்கு தான் நான் இங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன். உன் பொண்டாட்டிக்கு நீதான்டா வளையல் போட்டு விடணும். என்ன எல்லாம் வளையல்லாம் போட்டு விட முடியாது. டேய் டேய் இதெல்லாம் ஐதீகண்டா. சும்மா எல்லாத்துக்கும் அதே சொல்லிட்டு இருக்காத பாட்டி. ஆமா 400. பொண்டாட்டி பேர பச்சை மட்டும் குத்திப்பியான், வளையல் மட்டும் போட்டு விட்டா என்னவா? என்னது பேர பச்சை குத்துறனா? என்ன உனக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சா? நான் எங்க பச்சை குத்துனேன்? அப்புறம் எப்படிடா ஒன்ற நெஞ்சில என்ற பேத்தி பேர் வந்துச்சு? நெஞ்சில பேரா? ஹேய். ஏய், இது ஏன் நெஞ்சில எப்படி பச்சை குத்தி இருக்கு? என்ன நீ தான் போய் பச்சை குத்திட்டு வந்திருப்ப. ஏய் சும்மாறா, நான்லாம் எதுவும் பண்ணல. யார் பார்த்த வேலை இது? டேய் சும்மா சொல்லாதடா. எல்லாரும் முன்னாடி உன் பொண்டாட்டியை சும்மா பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு தனியா போய் என் மருமக பேரை பச்சை குத்தி இருக்க. அவ்வளோ லவ். அப்பா நிஜமா நான் குத்தலப்பா. ஏய் வெளியில வெறுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ள அவ்வளோ பாசத்தை வச்சிருக்கியாக்கம். பாட்டி நான் பண்ணலன்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்கீங்க. ஆமா எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. சும்மா நடிக்காதடா. உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? நேத்து வேற எனக்கு மயக்கமா வந்து படுத்துட்டேன். டேய் இப்ப அதுவும் முக்கியம். நீ வளையல போட்டு விடுற. என்னால வலையெல்லாம் போட முடியாது. டேய் சொல்றேன்ல போடுறா. போட்டு விடுறா. புடி. ஆரம்ப விலை 100 ரூபாமா. 300. 300. 500. 500. 1000 1000. 1000 ஒரு தரம். 1000 ரூபா ரெண்டு தரம். 2000 ரூபாய். அடடா 2000மா. 2000. 2000. ஏல நம்ம சூடு பிடிக்குதுப்பா. 2000. 2000 ஒரு தரம். 2000 ரெண்டு தரம். 2000 மூணு தரம். ஏல முடிஞ்சிருச்சுப்பா. 2000 வந்து நான் வாங்கிக்கங்க. பாத்துக்கிறேன். மா என்னம்மா இவன்? காசை வாங்கிட்டு கொடுப்பா. டேய் பாருடா. நான் பாரு. ஆ. நல்லது. பாட்டி இது தனா கையில போட்டு விடுங்களேன். ஏண்டா நீ தானே வாங்குன, உன் பொண்டாட்டிக்கு நீ தானடா போட்டு விடணும். அட புடிங்க பாட்டி, தெரிஞ்சும் கேக்குறீங்க பாத்தீங்களா? நான் போய் கொடுத்தேன்னா தேவையில்லாம உடச்சு தான் போடுவா. அவன் இருக்கிற மனநிலையில எதுக்கு இன்னும் அவளை சங்கடப்படுத்திக்கிட்ட? நீங்களே போட்டு விட்டுருங்க பாட்டி. அவ உன் பொண்டாட்டி தானே, நீ தான் போட்டு விடணும். பாட்டி போங்க பாட்டி. அப்போ என்ற பேராண்டிக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு. ஆ. சரி இரு நான் கூப்பிடுறேன். தனா கண்ணு பாட்டி இங்க வா. எதுக்கு? ஏய் வாடிங்கிறல்ல, வா இங்க. 500 ரூபா ஒரு தரம். 500 ரூபா ரெண்டு தரம். கதிரு உன் பொண்டாட்டி பழைய போட்டு போடு. விடுறா. பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா சாமி காரியம்மா. ஐதீகம். பாட்டி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி
எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கிட்டு இருக்க நீ. முதல்ல இப்படி எல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. டேய் வாய முடுறா, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு. தானா கைய காமி. பாட்டி ப்ளீஸ், இதுக்கு தான் நான் வீட்லயே இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு இதுல எல்லாம் விருப்பமே இல்ல. பாட்டி அதெல்லாம் வேணாம் பாட்டி. நீ சும்மா இருடா. தானா, நான் ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலம்மா. இதெல்லாம் இந்த கோயிலோட வழக்கம். நான் வேற வேண்டுதல் வச்சிருக்கேன், அதை எந்த குறையும் இல்லாம செய்யணுமா. டேய் டேய் கதிரு, இங்க வாடா. டேய் வாடா, வா, போட்டு விடு, போ, ரொம்ப விசேஷமா குடுமா இருக்கு. குடுமா, போட்டு விடுறா. கொஞ்சம் கொஞ்சமா தனா மனசை மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே விடக்கூடாது. என்னடா சீனு, நீ என்ன யோசிக்கிற? இல்ல எப்படி என் நெஞ்சில பச்சை குத்தி இருக்குன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் நீ தான் தூக்கத்துல ஏதோ பண்ணியிருக்க. டேய் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிற மாதிரி தூக்கத்துல பச்சை குத்துற வியாதி ஏதாவது உனக்கு இருக்கா? அப்பா நான் பண்ணலப்பா. அப்போ ஒருவேளை கருப்பு வேலையா இருக்குமாடா? நேத்தே சொன்னல சாமி விஷயத்துல எல்லாம் விளையாட வேண்டான்னு. இப்ப பாத்தியா? மாயா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? தனா மனசை மாத்திக்கிட்டு இருக்கல்ல. இங்க இருந்து யாரும் சந்தோஷமா ஊர் போய் சேர மாட்டீங்க. இந்த போட்டோல இருக்கிறவனை நல்லா பாத்துக்கோங்க. இவனை தான் நீங்க தூக்கணும். அந்த ஊர்வலம் முடிஞ்ச உடனே அவனை தூக்கிட்டு வந்து அடிச்சு காலி பண்ணிடுங்க. ஓகே சார். மிஸ் ஆகிடக்கூடாது. அவன் கதையை முடிச்சுட்டு போனத்தை ஊருக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல போட்டுருங்க. ராத்திரி வேட்டைக்கு போன கருப்பு அடிச்சிருச்சுன்னு ஊருக்குள்ள எல்லாரையும் நம்ப வச்சிருங்க. இந்தாங்க, இது அட்வான்ஸ் தான். வேலையை முடிச்சுட்டு பேலன்ஸ் 5 லட்சத்தை வாங்கிக்கோங்க. ஓகே சார். டேய் வாங்கடா போலாம். மாயா, என் கூட சேர வேண்டிய தனாவை பிரிச்சல்ல. நீ ஆசையா லவ் பண்ணிக்கலான்னு பண்ணிக்கிட்ட சீனு இனிமே உன் வாழ்க்கையில இருக்க மாட்டான். அவன் இல்லாம நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும். என்கிட்டே சவால் பண்றல்ல, நாளைக்கு கதறி அழ போற. பாட்டி என்னது சாப்பாடெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க? இதெல்லாம் கருப்புக்கு போடுற படையலுமா. ஒரே இலையில ஊர் மொத்தமா கூடி படையல் போட்டா ஊர் ஒத்துமையா இருக்குங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்ல, கருப்பு வேட்டைக்கு போயிட்டு வரும்போது படையல சாப்பிட்டுட்டு குறி சொல்லும். இந்த வருஷம் யாருக்கு குறி சொல்ல போகுதோ என்ன சொல்ல போகுதோ தெரியல. சார் உங்களை ஒருத்தர் கூப்பிடுறாரு. யாரு? யாருன்னு தெரியல, அங்க நிக்கிறாரு. யாருங்க கூப்பிட்டா? இங்கதான் சார் இருந்தாங்க, எங்கன்னு தெரியலையே. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இருங்க சார், யாருமே வந்துருவாங்க. காணோம்.
டேய் தூக்குடா. தூக்கிட்டு போ, சீக்கிரம் போடா. பாட்டி சீனு எங்க? இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பான். ஆ, இல்லையே பாட்டி, ஆளையே காணுமே. சீனுவை பாத்தீங்களா மாமா? சாமி வேட்டைக்கு போகும்போது அவன் இங்க தானே நின்னா. கதிர், சீனுவை பார்த்த? இல்லையே, இங்கதான் யார்ட்டையாவது நின்று பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏமா, அவன் என்ன சின்ன குழந்தையா, வருவான். இத பாரு, கருப்பு வேட்டையை முடிச்சிட்டு வந்துரும், நம்ம வேலையை பார்க்கலாம். அவன் வந்துருவான், இரு. டேய் சூப்பர்ரா, சொன்ன மாதிரி தூக்கிட்டு வந்துட்டீங்க. மாயா, இன்னைக்கு நீ ஆசைப்பட்ட சீனு உயிர் போக போத. நீ லைஃப் ஃபுல்லா உட்காந்து அழ போறடி. டேய் சார், இவனை பாத்துக்கங்கடா. ஓகே சார். சொல்லுங்க சார். டேய், ரொம்ப நேரம்லாம் அவனை போட்டு வச்சிருக்காதீங்க. அவனை கொன்னு அந்த கருப்புசாமி வருவார்ல, அந்த வழியில போட்டு வைங்க. ஓகே சார். அந்த கருப்புசாமி அடிச்சு கொண்டுடுச்சுன்னு இந்த ஊர் நினைச்சுக்கிட்டோம். ஓகே சார். ஏய், யாரா நீங்க? யாராவா? ஏய், பாட்டி, ஒரு நிமிஷம் புடிங்களே, இது வந்துடுறேன். சீனு, 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 என்னாச்சு சீனு உனக்கு? சீனு எந்திரி சீனு, சீனு. டேய், யாரா நீங்க? எதுக்கு இவனை அடிச்சீங்க? எல்லாம் நான் சொல்லிதான். பொறுக்கி, நான் நினைச்சேன்டா இது உன் வேலையா தான் இருக்கும்னு. ஏன்டா சீனு இப்படி பண்ண? இதோ இப்படி கதறி அழுகிறல்ல, அத பார்க்கதான் தானா என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எந்திரி சீனு. எல்லாம் காரணம் நீதானே. கல்யாணம் நின்னு நான் மட்டும் அவமானத்துல வாழணும், நீ சந்தோஷமா இருப்பியா? நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்க கூடாது. உன் கண்ணு முன்னாடியே இவனை என்ன பண்றான்னு மட்டும் பாரு. டேய் வேண்டாம், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய், பெட்ரோல் எடுத்துட்டு வாங்கடா, ஒட்டு வந்து இவன் மேல ஊத்துக்கடா. ஓகே சார். டேய் சீனு, சீனு எந்திரி சீனு, சீனு எந்திரி டேய், சீனு. இவனை பிடிங்கடா. டேய் வா வா, விடுங்கடா. ஓடி. சீனு, ஓ, ஏய், சீனு. ஆண்ட்ரே. சீனு, ஓடி. சீனு. ஏய், இருடா. சீனு. ஏய், விடுடா. எந்திரி சீனு. விடுங்கடா. கத்தாத. கத்தாத.
கார்த்திக் கார்த்திக் வேண்டாம் கார்த்திக் அவரை வெட்டுற கார்த்திக் ஏய், ரொம்ப கத்துன உன் மேலையும் ஊத்தி எரிக்க சொல்லிடு. உன் புருஷனை கொன்னதுக்கு அப்புறம் இத பண்ணது நான் தானே சொன்னா உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை நீ சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற உன் தங்கச்சி வாழ்க்கை தான் அழியும். உன் புருஷன் சாகிறத கண்ணார பார்த்து சாப்பிடி. ஐயோ சீனு கார்த்திக் கார்த்திக் ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் சீனுவை விட்டுடு கார்த்திக். டேய் ஒழுங்கா என்னடா பாத்துட்டு இருக்க? சீனு ஐயோ சீனு அவனை விடுங்கடா. ஐயோ யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் காப்பாத்துங்க. டேய் சீனு நீ எவ்வளவு கத்தி கதறினாலும் இங்க எவனும் வரமாட்டான். இந்த ஊரே மொத்தமா கோவில்ல தான் இருக்கு. இதுக்கு மேல இவனை காப்பாத்த அந்த சாமியே வந்தாலும் காப்பாத்த முடியாது. டேய் என்னடா பாத்துட்டே நிக்கிறீங்க? கொளுத்தி தொலைங்கடா. ஓகே சார். வேண்டாம் வேண்டாம்